மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா கிட்ட இருந்து. எஸ், அவங்க வந்து லாஸ்ட் டைம் அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ ஒரு லைவ் வந்திருந்தாங்க இல்லையா, அப்பயே சொல்லியிருந்தாங்க நான் 2 மூவி பார்க்கணும், அமரன் மூவி அண்ட் லக்கி பாஸ்கர். ஸோ இப்போ தான் அவங்க ஷெட்யூல் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நேற்றுக்கு வந்து நைட்டுக்கு மூவி போயிருக்காங்க. நம்ம டேரக்டர் பிரவீன் சார் அண்ட் அவங்க ஒய்ஃப் சாய் பிரமோதிதா மேம் 2 பேர் கூட இருக்க ஒரு பிக்சரை மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க மூவி நைட் அப்படின்னு சொல்லி. ஸோ லக்கி பாஸ்கர் அப்படின்றது அவங்க வச்ச சாங் மூலமாவே நமக்கு தெரிய வந்துச்சு. இவன் நானுமே அமரன் மூவி பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க சைட்லாம் ஒரு மூவி மட்டும் தான் ஒரு தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2-3 மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று தான் நம்மளால பார்க்க முடியும். எனிவேஸ் அவங்க வந்து லக்கி பாஸ்கர் ஃபைனலி பார்த்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு பிக்சர் ஷேர் பண்ணாங்க. ஸோ கியூட். அந்த பிக்சர் நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் ஆனாலே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லையா. நம்மளோட ஃபேவரட் பர்சன் இருந்து அந்த பிக்சர் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து இது என்னமா கேள்வி அப்படின்னு இருந்துச்சு. நம்ம வைஷாலி அஸ் வெண்ணிலாவா வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் இருந்தாலும் வந்ததுலேருந்தே அவங்களை கேட்குற கேள்வி நீங்கள் எப்போ போவீங்க அப்படின்னு தான் நம்ம விகா ஃபேன்ஸ் அண்ட் எம்என் ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேற்றுக்கே அவங்க வந்து வெண்ணிலாவா எடுத்துக்கிட்ட சில ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி வைஷுவா வெண்ணிலாவான்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சிரிக்கிற எமோஜியுமே போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளாம் என்ன சொல்லுவோம்னு சொல்லி. அதில் நிறைய பேர் 80+% வந்து வைஷு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10+% பர்சன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிஜமாவே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நானுமே சிரிச்சுட்டேன். ஈவன் அவங்களுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க பாவம். இல்லை கேட்குறது நீங்கள் எப்போ போவீங்க, எங்களுக்கு வைஷு மட்டும் தான் பிடிக்கும், வெண்ணிலாவை பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் வெண்ணிலாவா அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சைடு அந்த அப்டேட் கொடுத்தாங்க. அண்ட் இன்னொரு மகாநதி செலிபிரிட்டி நம்ம பாஸ்கர் இருக்காங்க இல்லையா, அஜய், அவங்க நேற்றுக்கு டப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. விடுதலை பார்ட் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க மூவியுமே வந்து சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ பார்த்ததுமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பிகாஸ் விடுதலை பார்ட் 1 வேற லெவல் ஹிட் ஆச்சு அண்ட் நிறைய அவார்ட்ஸுமே வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்ட் 2மே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவார்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவியில் அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்காங்க. ஸோ அவருக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.